ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10க்குடைய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10க்குடைய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, டாப் கிளாஸ் தான். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட புதன் 11ஆம் அதிபதி, லாப அதிபதி, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி யாருன்னா புதன். உங்களுக்கு 11க்குடையவர் 2ஆம் இடத்துல இருக்கார். புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம்ங்க. அஷ்டமாதிபதி 2ல் இருந்தாலே அதிர்ஷ்டம் தான். ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதியும் அவரே. அவர் தனஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இருந்து பணம் நிறைய கொட்டும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புதையலாக இருக்கலாம், லாட்ரியாக இருக்கலாம், திடீர்னு ஒரு பினாமி சொத்துக்கு கூட நீங்கள் அதிபதி ஆகலாம். அந்த மாதிரி அமைப்பு விருச்சக ராசிக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழிலில் இவ்வளோ நாளாக தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகும். கமிட்மெண்ட் எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தில் இருந்த தடையெல்லாம் அகலும். லாபம் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. ஏன்னா புது புது முயற்சிகள், புது புது ஐடியாவை போடுங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அர்த்தாஷ்டமத்து சனி. சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு வருது. அதனால என்னென்னா இவ்வளோ நாளாக நிறைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருந்தது. இந்த மாதம் உங்களுக்கு 7க்குடைய சுக்கிரன் சனியோட போய் சேர்றாரு. சுக்கிரன் சனி கிரகச்சேர்க்கை ஒரு நல்ல கிரகச்சேர்க்கை. அது கூட சனியோட இது போகும்போது சனியோடைய தன்மைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். சுக்கிரன் போகும்போது சனி என்ன ஆகுன்னா அதோடைய தீமைகளை குறைச்சிட்டு உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். அது போக சனியும் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா பேர்ச்சியாக போகிறாரு. அப்போ அந்த சனியோடைய பார்வை உங்கள் ராசிலேருந்து முற்றிலும் விலகும். நீங்கள் என்னென்னா கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாகவே உங்களுக்கு நீங்கிரும். ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. பொதுவாகவே விருச்சக ராசி நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் தான். உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால, உங்களுடைய ராசி அதிபதியாக 6ஆம் அதிபதியாக இருக்கனால உங்களை சுற்றி மட்டும் கிடையாது, உங்கள் கூடையே தான் எப்போவுமே எதிரிகள் இருப்பாங்க. அதிகமாக உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் மேலே ஜெலஸாக தான் இருப்பாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு இது விருச்சக ராசிக்கு உண்டு. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லுங்கள். சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது விரைவாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலுக்காக ஒரு புது பார்ட்னர் கிடைக்கும். அதே மாதிரி லோன் கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் ஆல்ரெடி தொழிலுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த இதில் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் படிப்பில் ஆர்வம் செலுத்தணும். ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கனால படிப்பு அப்படிங்கிறது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சில பேருக்கு ஞாபகம் வராமல் போயிடும். அதனால் நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்க முடியாது. அதனால் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரஸ்வதி தேவி, ஹயக்ரீவர் வழிபாடு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி 6 to 7 குரு ஹோரையில், வியாழக்கிழமை குரு ஹோரையில் 6 to 7 பிரம்மதேவர வழிபாடு
வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது நல்ல பலன்களை உங்களுக்கு, சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உயர்கல்வியில் இருக்கவங்களாம் நிறைய நல்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு 7 குடையவரும் 12 குடையவரும் வந்து உங்களுக்கு சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள், லாங் டிரைவ் போகிறதுக்கு உண்டான இது, புனித யாத்திரை போகிறது, வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் பண்ணி சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வருது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடை வாங்கி ரெனிவேஷன் பண்ணி அதில் வந்து சொந்த வீடாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கடன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஆல்ரெடி கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. உயில் சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக வில்லங்கங்கள் இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. படித்து பார்க்காம எதிலையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கனால நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். உங்களுடைய வார்த்தைகளை வச்சு உங்களை மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. விருச்சிக ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பின்னாடி அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடியதை வந்து முன்னாடியே நீங்கள் கணித்து வச்சு அது மாதிரி தான் நீங்கள் செயல்படக்கூடிய நபர் தான் நீங்கள். இருந்தாலும் புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால, அஷ்டமாதிபதிங்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் கவனமாக இருந்துட்டாலே பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, செக்கு ஹேண்டில் பண்ணுறவங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். உத்தியோகத்தில் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மெயினாக நான் அதை சொல்கிறேன். உங்களோட கையெழுத்தை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க. நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்லி உங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண பிராப்தம் வருதுங்கிறது நிறைய பேத்துக்கு நடக்கும். இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து காதல்ங்கிறது வந்து பேரண்ட்ஸோட அனுமதியோடு வந்து உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கிறது வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக தான் நடக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். நல்ல பதவியில், ஏன்னா 4ஆம் இடம் பதவி ஸ்தானம், அங்கே சுக்கிரனும் சனியும் இருக்கனால நீங்கள் விரும்பின பதவியை தானாக தேடி வரும். அரசியலில் ஒரு கட்சி பொறுப்பில் உங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல நியமிப்பாங்க. பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கட்சியில் மேல் தலைமையிடம்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து உங்களை ஆதரிப்பாங்க. உங்களுக்கே வந்து தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதம். ரொம்ப 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 உங்களுக்கு டைம் வந்து சரியில்லாதது. ஏன்னா புதன் வந்து அஷ்டமதியாக போய் அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு அகென்ஸ்டாக போகலாம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். அல்லது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேட்டர்ஸ் உருவாகலாம். அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் தட்டி போய் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து சில காலம்தான். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் குடும்ப நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக பேசுங்க. உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் சிறந்த வழி. அதை வெடுக்குன்னு பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க வந்து மனசில் பட்ட விஷயத்த அப்படியே டைரெக்டாக சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால உங்களுக்கு பேர் என்னென்னா வெடுக்குன்னு பேசுகிறீங்க அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு பேர் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதி காக்கிறது தான் நல்லது. அஷ்டமாதிபதி வந்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த மாதம் தை மாதம் வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம்ங்கிறதே 9ஆம் மாதம் தான். அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ரிஷப ராசிக்கு சொல்கிறேன், ஏன்னா தை மாதம் 10வது மாதம் நீங்கள் சொல்லாதீங்க. ரிஷப ராசிக்கு அது 9ஆம் இடமா இருக்குது. 4க்குடைய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், பாக்கியஸ்தான அதிபதி. அப்போ வந்து என்னென்னா, உங்களுடைய வீடு தேடி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தானாகவே அமைய போதுன்னு அர்த்தம். ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் வந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அதெல்லாம் 10ஆம் அதிபதி கூட சேர்க்கை, அதாவது சுக்கிரனும் சனியும் வந்து நல்ல கிரக சேர்க்கை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து யாருன்னா தர்ம கர்மாதிபதி. அவர் அதாவது 10 9 9 10 அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி ஸ்தானம். அந்த சனி வந்து உங்கள் ராசி அதிபதி கூட சேரும்போது இந்த மாதம் வந்து பல யோகங்கள் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இவ்வளோ நாளாக கடுமையான உழைப்பு, ரிஷபராசினாலே அது வந்து என்னென்னா அதோடைய சிம்பலே மாடு தான். மாடு மாதிரி நிறைய உழைச்சிட்டு வெக்ஸாகி போய் உட்காந்துருப்பீங்க ஒரு மாத காலமாக. ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரப்போகுது. 2க்குடைய புதன், 2 5க்குடைய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். உழைக்காத ஒரு வருமானம், லாட்ரி, அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் ஆனால் அது கிடச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிளான் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உண்டானதை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த தை மாதம் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த ராசிக்கு பிறக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பொருந்துதோ இல்லையோ, உங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அது பொருந்துது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக இந்த மாதம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 10க்குடைய சனி வந்து ஆட்சி பெற்று உங்களுடைய ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வருது. இந்த மாற்றங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அலைச்சல்கள் இருக்கும். சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதாவது 10க்குடையவர் 12 பார்க்குறாரு. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அலைச்சல், சரியான அலைச்சல் இருக்கும். பட் ஆனால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்களை சளைத்தவர்கள் அல்ல நீங்கள், அதனால் வந்து ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் வந்து உடல் ரீதியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கும்போது உடல் ரீதியான பிரச்சனைகளும் சம்டைம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4க்குடைய சூரியன் சனியோடைய வீட்டில், அதாவது மகர ராசிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த டைமில் காய்ச்சல் அப்படின்னு போய் படுத்துக்கிட்டால் யார் சம்பாதிப்பா? அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உடம்புல வந்து நீங்கள் பார்த்துக்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதம் கடுமையாக தான் இருக்கும். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலட்சியப்படுத்தாதீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களை வந்து உயர்வுக்கு தான் கொண்டு போகும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டாலே எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். 6க்குடைய சுக்கிரனும் சரி 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி 6க்குடையவராக இருக்கார். உத்தியோகஸ்தான அதிபதியுமே வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான். அவரும் போய் 10ஆம் இடத்துல இருக்கனால நல்ல முன்னேற்றம், உறுதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வரும். புதுசாக வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயே ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. 2க்குடையவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கனால பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். அவர் அஷ்டமாதிபதி, 11ஆம் அதிபதினாலும் லாபத்தை கொடுத்தாலுமே அஷ்டமாதிபதியாக இருக்கனால சில மன சங்கடங்களை உண்டு பண்ணுவார். பொருளாதாரங்கிறது வந்துட்டாலே நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட முடியும், சரி கட்ட முடியும். இருந்தால்
இருந்தாலுமே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் எல்லாம் யாருக்காக நம்மளை நேசிக்கக்கூடியவங்களுக்காக தான் அதை நம்ம செலவிட போகிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும். குடும்ப ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த கோபம் தணிகிற வரைக்கும் நீங்கள் எந்த வார்த்தையும் விடாதீங்க. 2 கூடையவர் 8ல் இருக்கார். பேச்சுனால சண்டை, பேச்சுனால பிரிகிற லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப உஷாராக இருங்க. நீங்கள் லவ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஏதாவது துன்பத்தை கொடுக்குறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ அதனால் உங்களுக்கு அவமானமோ இந்த மாதம் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியாது. லவ்ங்கிற ஸ்டேஜை தாண்டி கல்யாணங்கிற போகிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஆழமாக போயிட்டீங்க அப்படின்னா அது மன ரீதியாக பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது வெளியில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகறாருங்க. இந்த நீச்சமாகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 12 கூடையவர் 3ல் நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. நீச்சமான காலகட்டங்களில் சில விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும். நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இது எல்லாம் ஓகே. உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, வெளியில் எந்த ரீதியாக இருந்தாலும் சரிங்க. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நீங்கள் செய்யும்போது அதை யோசித்து செய்யுங்க. இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா, அதனால் என்ன பின்விளைவு அப்படின்னு யோசிச்சுட்டு செய்யுங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில், இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத அவமானங்கள் தேடி வரும். நீங்கள் தப்பே செய்யலைனாலும் சில பிரச்சனைகளை, சங்கடங்களை எதிர்கொள்கிற மாதிரி வரும். அதனால கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல ஞாபகத்திறன் இது எல்லாமே வளரும். படிப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல மார்க் எடுக்க முடியும். உயர்கல்விக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சில பேருக்கு இந்த காலேஜ் முடிச்சுட்டு வரவங்கள அவங்களாம் பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான அதாவது பிளேஸ்மெண்ட்லேயே நல்ல கம்பெனிலலாம் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க சரஸ்வதி தேவி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஷப ராசியில் 4 கூடையவர் பார்த்திங்கன்னா சனியோடைய வீட்டில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி குழந்தைகள் பேரண்ட்ஸ் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் புஷ் பண்ணணும். நீங்கள் படிக்கிறது படின்னு சொல்லணும். ஏன்னா சனியோடைய வீட்டில் இருக்கனால சம்டைம் அந்த மந்த தன்மையை கொடுத்துரும். அதனால் நீங்கள் படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. பட் ஆனால் நல்லா வந்துடுவாங்க. 2 கூடைய புதன் அஷ்டமத்தில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறாங்களா, அது இந்த மாதம் கலைத்துறையில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வரக்கூடியது சின்ன சான்ஸாக இருந்தாலும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய பெரிய சான்ஸ் வரும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போகிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். புது புது மனிதர்களோட தொடர்பு, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, இது எல்லாமே கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பதவிங்கிறது இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த போஸ்டிங்க்கு நான் உழைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கலையே நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான். சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அஷ்டமத்து சனினால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். பட் ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். தை மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மாதம்தான். அது மட்டும் இல்லாமங்க, அஷ்டமத்து சனி முடிய போகக்கூடிய காலகட்டம். அடுத்த மாதம் உங்களுக்கு சனி உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி முடிய போகுது. அவர் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தான் போவார். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கக்கூடியது உங்கள் ராசிக்கு 100% பொருந்தது.
2 கூடைய சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. இவ்வளோ நாளா பொருளாதார ரீதியா எவ்வளோ நெருக்கடிகள் இருந்துச்சோ, அத்தனை நெருக்கடிக்குமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிவர்த்தி தான். பொருளாதார ரீதியா நீங்க ஒரு கமிட்மெண்ட் குடுத்துருப்பீங்க. ஆனா, அந்த கமிட்மெண்ட்ட பூர்த்தி பண்ண முடியாம, வெளியிலயும் சொல்ல முடியாம, யார்கிட்டயும் ஷேரும் பண்ண முடியாம, நெறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனா, அது எல்லாத்துக்குமே இந்த மாசம்ங்கிறது நிவர்த்தியானது தான். அதேமாரி 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காரு. லாபஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அஷ்டமங்கும்போது ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த சனியோட போய் அது சேருது. பாதகாதிபதிங்கிறது வந்து சுக்கிரன் தான் உங்களுக்கு. ஆனால் நல்ல நாளுக்குடையவரும் அவர் தான். அதனால் வந்து என்னென்னா ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 12 கூடையவர் வந்து போய் மறைஞ்சிருக்காரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து எல்லா கிரகங்களுமே நல்ல இடத்துல இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் வந்து இந்த மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளோ நாளாக என்ன மனநிலையில் இருந்தீங்களோ அந்த மனநிலையை மட்டும் தயவு செய்து மாற்றுங்க. இனிமேல் நமக்கு நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு மைண்டில் கொண்டு வந்துடுங்க. இந்த தை மாதத்துலேருந்து அது உங்களுக்கு கண்கூட நடக்கும். அதை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல இன்கம் வரக்கூடியது. எவ்வளோ நாளாக எதுவுமே வந்து மூவ் ஆகலை, ஆர்டர் கிடைக்கல, இல்லை தொழில் ரீதியாக நிறைய காசு பணம் வரலை, நஷ்டத்தில் போகுது. இது எல்லாமே இந்த மாதத்துலேருந்து அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. தொழில் ரீதியாக நல்ல வருமானம், நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதே மாதிரி எங்கேருந்தோ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நல்ல ரெகுலர் இன்கம். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்துலேருந்து அது ஸ்டார்ட்டே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இனி எப்போவுமே வந்து உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி எப்போவுமே பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 12 கூடையவர் வந்து 12, 3 கூடைய புதன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. உத்தியோக ரீதியாக நிறைய அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து என்னென்னா கையெழுத்து போடுறது, ஒருத்தங்களை நம்பி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு ஆதாரம் இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ டைரெக்டாக பேசி அதில் தான் நீங்கள் செய்யணும். இன்னொருத்தங்களை நம்பிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு போகாதீங்க. ஒரு லெட்டராக இருந்தாலும் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. செக் புக்காக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ரிஸ்க்கு நீங்கள் இந்த மாதம் எடுக்காதீங்க. ஏன்னா 12 கூடையவர் 6ல் போய் மறைகிறாரு. அதனால் உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுலேயே இனிமேல் நம்ம யாரையும் நம்பக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் இருக்குது. உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார். பொதுவாகவே செவ்வாய் வந்து உங்களுக்கு 10 குடைவர். அப்போது வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் நான் சொன்னேன் இல்லையா, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இது சூப்பர் தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா பேடான விஷயம், அதாவது என்னென்னா செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய உடலை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பிபி சுகர்லாம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாக கோபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வரும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களோட ராசியிலேயே நீச்சமாக இருக்கார். 5, 10 கூடையவர் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். பொருளாதார ரீதியாக சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு. ஆனால் உடல் ரீதியாக வந்து கோவத்தை அதிகப்படுத்துறது, அதனால பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால் ரொம்ப காமாக இருங்க. கஷ்டங்கள் வரும், மற்றவங்க நம்மளை வந்து நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிர்வாக திறமைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் எங்கேயோ இருந்து வந்து தலையிட்டு அதை உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே சில பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா காமாக இருக்கணும்னு உங்களை சமாதானப்படுத்திக்கிங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுடைய உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றவங்க அவங்க வந்து டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு. ஸோ அதனால் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதம் இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசியை விட்டு போகிற வரைக்கும் இருக்கணும். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. ஆனால் அவருக்குன்னு ஒரு தீமைகள் இருக்கும்ல, அதையும் கொடுப்பார் இல்லையா. ஸோ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதிகமாக மெடிடேஷன் உறுதியாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், ஞாபகத்திறன் இது எல்லாமே இருக்கும். படிக்கிறக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு வந்து
படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், அதே மாதிரி ஞாபகத்திறன், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஒரு சிலர் வந்து உயர்கல்வி படிக்கிறவங்க வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இது. இதுலேயே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணாதீங்க. நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதம் நீங்கள் இருக்கணும். கவனமாக இருங்க. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு. சனியுடைய தன்மைங்கிறது வந்து போக போகுது. அதனால் ஒரு பெரிய ப்ரொமோஷனோ திடீர்னு அதிர்ஷ்டத்தையே கொடுக்க போகுது. அது வந்து உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய நன்மையாக உங்களுக்கு இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, பெரிய பெரிய அவார்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு வந்து பெரிய பட்டம்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி. அதே மாதிரி அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆஃபீஸர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் உங்களை கௌரவிப்பாங்க. பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு வந்து பணம் கிடைக்குது, நம்ம உத்தியோகத்தில் பணம் கிடைக்குது. ஆனாலும் ஒரு மற்றவங்கனால ஒரு ரெகக்னைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில் அதாவது அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கட்சி தலைமையிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பதவி தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. குருபலமும் உங்களுக்கு இருக்குது. கடகராசிக்கு வந்து குருபலமும் இருக்குது. குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் ஒரு நல்ல பலமான இடம். அது மட்டும் இல்லாமல் 5, 10 கூடைய செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கனால, நல்ல பலமான பொசிஷனில் இருக்கனால அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு நேர் 7ல் என்ன இருக்காருன்னா சூரியன் இருக்கார். சூரியன் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய இது. அதனால் உங்களோட தலைமையிடம் நீங்கள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வரப்போது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதார ரீதியாக. அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக ரொம்ப அனுசரணையாக போகணும். சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக தொழில் செய்கிறது, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறது, ஆன்லைனு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சூப்பர். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பிராப்தம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான இவ்வளோ நாளாக வந்து திருமணத்தில் ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் அந்த தடையெல்லாம் நீக்கி திருமணம் வந்து உங்களுக்கு கைகூடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட இது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து 5 கூடிய செவ்வாய் உங்களோட ராசியில் நீச்சமாக இருக்கார். அந்த நீச்சமான செவ்வாய் வந்து 8ஆம் பார்வை என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சனியை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா காதல் சம்மந்தப்பட்டது, திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜு, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். பட் ஆனால் என்னென்னா எதுவுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் அவங்களுடைய அனுமதியோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் முடியும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து என்னென்னா உங்களுக்கு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத், ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்தான். ஏன் அப்படின்னா அதாவது உங்களுக்கு ராசி அதிபதி புதன், அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்ங்கிறது தான் நிவர்த்தி ஸ்தானம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வழி என்னென்னா இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டத்தில் இருந்திருப்போம், வழியில் இருந்திருப்போம். இப்போ வந்து வழி அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு. என்ன அப்படின்னா 7ஆம் இடம்ங்கிற நிவர்த்தி ஸ்தானம். நிவர்த்தி ஸ்தானம்னா இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனை பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிறைய மன கஷ்டங்கள், நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ நகர்த்தி கொண்டு போக முடியாத நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார். திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் உங்களோட முயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரங்க
ராசிக்காரங்க வந்து எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஒரு எடுத்த விளையாட்டாக இருந்தாலுமே ஒரு மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுக்காரங்களாக இருப்பாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து டைவர்ட் ஆகவே மாட்டீங்க. ஒரு விஷயத்த எடுத்துட்டா அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை வந்து உங்களுக்குள்ளே எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் என்னென்னா உங்களுடைய செயல்கள் வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது வந்து என்னென்னா ஒரு விளையாட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் ஆனால் அதை எல்லாமே நீங்கள் மனசில் போட்டுக்க வேண்டாம். ஆனால் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக சக்ஸஸ் ஆகும். 10ல் இருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஆர்டர் வருது. இறக்குமதி ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது, இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான மாதம். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக போங்க. அஷ்டமத்தில் சூரியன் இருக்குது, அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக சந்திராஷ்டம காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அதுதான் நல்லது. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், தொழில் ரீதியாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்ட்னர்ஷிப், இவ்வளோ நாளாக நல்ல பார்ட்னர் தேடிட்டு இருப்பீங்க, பார்ட்னர்ஷிப்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த மாதம். அதே மாதிரி வந்து மற்றவங்கள பற்றி காசிப் அப்படிங்கிறத வந்து பேசாதீங்க. பொதுவாக அமைதியாக இருந்துக்கிறது. உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை அங்கே ஆஃபீஸ்லேயே பேசாமல் வீட்லையோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய உழைப்பை யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க உங்களை தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு தான் இந்த மாதம் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க. மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த மாதம் வந்து உஷாராக இருங்க. உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், ரொம்ப ரொம்ப சூப்பர். 9ஆம் அதிபதி சனியும் 9ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனும் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல 5 கூடையவர் 9லைங்க. சூப்பரான அதிர்ஷ்டமான மாதம்ங்க. அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானத்திலே வந்து யார் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் இருக்காரு. இது ரொம்ப 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 சூப்பரு. முக்கியமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு 11 கூடைய செவ்வாய் வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். நீச்சமாக இருந்தாலுமே நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து 2.5 நாளைக்கு வருது. இந்த புனர்பூசம், அதே மாதிரி பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் வர அன்னைக்கு சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருப்பார். அப்போ வந்து 11ஆம் அதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பை பெறுவார். அந்த நாட்களில் நிறைய நல்ல காரியங்கள் செய்யுங்க. பணம் வந்து நிறைய உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் அந்த நாட்களை செய்யும்போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக தை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா 2ல் வந்து ஒரு நீச்ச கிரகம் இருக்கனால குடும்பத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க. ஆனால் அதாவது தொழில் ரீதியாக மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களையும் சரிங்க. அப்புறம் வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கனால வீட்டில் வந்து ஏதாவது விபரீதங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஒரு எலக்ட்ரிக் சாதனம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பல்ப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் கூட இந்த மாதம் வந்து, ஏன்னா சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்குது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். அதனால் வீட்டில் வந்து அதாவது கவனக்குறைவு அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. நல்ல அவேர்னஸாக இருந்தீங்கனால இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதம்தான். முக்கியமாக வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பிரபலியமாகக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அப்புறம் ஆல்ரெடி கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து நிறையா விருதுகள் வாங்குறது, பாராட்டுகள் வாங்குறது, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப பெரிய சக்ஸஸை உங்களுக்கு கொடுத்துரும். சில பேருக்கு வந்து அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அவைய ஸ்டாப் பண்ணவையா? படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை காட்டிலும் இன்னும் அதாவது இன்னும் அதிகமாக எடுக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து சேர்த்துரும். உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். 9ஆம் இடம் நல்லா இருக்கனால
9ஆம் இடம் நல்லா இருக்கனால உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பிஹெச்டி, எம்ஃபில் படிக்கிறவங்கலாம் வந்து நல்ல கிரேடில் வர முடியும். பெரிய கவர்னர் கையால் அவார்டு வாங்குற அளவுக்கு கூட உங்களுக்கு இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். 2ஆம் இடத்துல 11 கூடையவர் நீச்சமாக இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், பதவி எல்லாமே தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் சனியோட இது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கனால பொதுமக்களுடைய ஆதரவுகள், மீடியா சப்போர்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் தாயாருடைய தேக ஆரோக்கியம் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா 4ஆம் இடத்துல கேதுவும் அஷ்டமத்தில் சூரியனும் இருக்கனால தான் இதை நான் வந்து அழுத்தி சொல்கிறேன். உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா கூட ஆப்போசிட்டில் யாராவது வந்து என்ன செய்வாங்க, தண்ணி போட்டுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட பிரச்சனையோ இல்லை நம்ம வண்டியில் வேணுக்குமே வந்து விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவேர்னஸாக இருங்க. அதே மாதிரி 10ல் இருக்கக்கூடிய ராகு வந்து பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சிலருக்கு வந்து திருமணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறது. அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அதுக்கு வந்து பர்மிஷன் இவ்வளோ நாளாக நீங்கள் வீட்டில் உங்களுடைய காதலை சொல்லியிருப்பீங்க, ஆனால் பர்மிஷன் கிடச்சிருக்காது. இந்த மாதம் வந்து பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கனால பேரண்ட்ஸோடைய சம்மதம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம், குலதெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. முக்கியமாக பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, பெண் நண்பராக இருந்தாலும் சரி, அவங்களோட நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து உத்தியோக ரீதியாக வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்கள பற்றி எந்த காசிப்பு பேசாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து மூல நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலையும் போகிறனால என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி திரித்து பேசலாம். ஸோ அது இந்த மாதம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும். ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருதத், ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயமாக கை கூடிகிட்டே வரும். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. 11 கூடைய சூரியன், லாபஸ்தான அதிபதிங்கிறவரும் உங்களுக்கு சூரியன், அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால் வீட்டுக்கே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறாரு. அதுவும் 11 கூடையவர். அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம், நிறைய வருமானம் அப்படிங்கிறதும், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து தொழில் ரீதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு. 6 கூடைய குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தால் கூட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னன்னா வருமானம் அப்படிங்கிறது நல்ல எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கெலாம் வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி நல்ல அமைப்புகள் இருக்குது. வருமானம், பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து தை மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. புது புது விஷயங்கள்லாம் செய்யுங்க, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை நீங்கள் எடுக்க முடியாது. படிப்பில் நல்ல ஆர்வம், நீங்களாக உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. உங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க. படித்தா மட்டும்தான் உங்களுக்கு லைஃபு
தேர்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களை செல்ஃப் மோட்டிவாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எழுதி பாருங்கள். நல்ல ரேங்க்கு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நல்ல பக்கம் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உத்தியோகம் தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த வேலை உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு பாக்கிய ஸ்தான அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருந்திருக்கும். அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 2 கூடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். செவ்வாய் வந்து உங்களுக்கு 2, 7 கூடைய செவ்வாயாக இருக்கனால குடும்பஸ்தானமாக இருந்தாலும் சரி, அது குடும்ப நபர்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவர் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். நீச்சமாக இருக்கும்போது என்னென்னா உத்தியோகம் தொழில்னு போயிட்டுருக்கறனால அது வந்து பிரச்சனையாக இருக்கும். அதனால் குடும்பத்தையும் கவனிங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்களை துளாராசிக்கு வந்து இது எப்போவுமே உண்டானது. நீங்கள் என்ன மைண்ட் செட்டப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து புரியாது. அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எஃபர்ட் போடுறீங்க, அவங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை செய்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும் நீங்கள். அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்சம் இருக்குது 2, 7 கூடையவர். அதனால் கணவன் மனைவியிடையே வந்து சிறு பிரச்சனைகள், ஒற்றுமையின்மை இது எல்லாமே வரும். ஆனால் அனுசரித்து செல்லக்கூடியது. காலமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லாத டைமில் நம்ம பொறுமையை தான் கையாளணும். அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு தேவைங்கிறது வந்து பொறுமை தான். ஸோ அதனால் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டே இருந்தாலும் சரி, குடும்பத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் அனுசரிங்க. செவ்வாய் வந்து நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டாலே இது எல்லாமே தானாக சரியாக போயிடும். சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெளியில் போய்க்கங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா மற்ற மாதம்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். செவ்வாய் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு சந்திரனை பார்க்குறாரோ அந்த மாதம் வந்து என்னென்னா ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். மற்ற மாதம்லாம் சண்டையே வராது. ஆனால் செவ்வாய் பார்க்கும்போது டெம்ப்டை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் மற்ற டென்ஷன் எப்போவுமே டென்ஷன் ஆகாதவங்க கூட இந்த மாதம் டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காருங்க. சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு. சுக்கிரனும் சனியும் பொருளாதாரத்துக்கு உயர்வான நல்ல கிரக சேர்க்கை, உயர்வான பொருளாதாரத்தையும் உயர்வான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியதில் முதல் கிரக சேர்க்கையே சுக்கிரனும் சனியும் தான். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயும் நிறைய காசு பணம் அள்ளக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி செய்ய அது எல்லாமே பணமாக மாறும். உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது. சனிக்கிழமை இந்த மாதம் சனிக்கிழமை காக்கைக்கு வந்து தேங்காய் பருப்பி வைங்க. ஏன்னா சனிங்கிறது வந்து காகத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சுக்கிரன்கிறது ஸ்வீட்டு வெள்ளை கலரில். அதனால் வந்து தேங்காய் பருப்பி அல்லது வெள்ளை கலரில் ஸ்வீட் வைங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான அதிர்ஷ்டத்தை இன்னும் கொடுக்கும். ஒரு சிலருக்குலாம் லாட்ரி கூட உழுவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் வரும். உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளை தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக தீர்வு. அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை கவனிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய லெவலில் கண்டமாக மாறாது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது சொத்துக்கள் கை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு. திருமண பிரார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தை மாதம் அப்படிங்கும்போது நிறைய பேத்துக்கு திருமணம் கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் சொல்லி பர்மிஷன் கிடைக்கிறது, மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு மாங்கல்ய தோஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நிவர்த்தி பண்ணிவிட்டு திருமணம் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். ப்ரமோஷன், காசு பணம், ஒரு கான்ட்ராக்ட், பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு இது எல்லாமே தானாக தேடி வரும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு
விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கனால நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்கள் எதிரி வந்து உங்கள் கூடயே இருக்கார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக சக்ஸஸ் ஆயிடலாம். உங்களுடைய பதவியை பறிக்கிறதுக்கு உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் இந்த மாதம் சொல்லி பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கார். உங்களுடைய ராசிக்கு வந்து அஷ்டமத்தில் குரு இருக்கார். செவ்வாய் நீச்சமாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாக இருக்கிற செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு. இது எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். இது வந்து என்னென்னா நீங்கள் சொல்லாத வார்த்தையை திரித்து பேசுகிறது, மிஸ்கம்யூனிகேஷன் பேசுகிறது, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி தவறான செய்திகள் பரவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம். ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்கிறது வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, துலா ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இது பொருந்தும். பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்பு, மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடைக்கிறது, உயரிய விருதுகள், பாராட்டு, அங்கீகாரம், நல்ல காசு பணம், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வர்றது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், நல்ல முன்னேற்றம், ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இருக்குது. துலா ராசியில் இருக்கிற பெண்கள் வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கணவர்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறதும் அனுசரித்து செல்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டமான மாதம்தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னென்ன கவனமாக இருங்க. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து விழிப்புணர்வோடு செஞ்சாலே போதும். அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் கூட இந்த சனியோடைய பார்வை வந்து என்னென்னா சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். அதனால் அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளையும் வந்து கவனம் செலுத்துங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து தொழில் ரீதியாக பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி உங்களுக்கு சனி. 7ஆம் அதிபதி சனி 6, 7க்குடையவர் சனியாக இருந்தாலும் 10க்குடைய சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்காங்க. அப்போ வந்து என்ன, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர். புதுசாக யாராவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட வந்து நல்ல மைண்ட் இருக்குது, உழைப்பு இருக்குது, ஆனால் காசு பணம் இல்லை அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஆல்ரெடி பார்ட்னர் இருந்தாலும் அதை விலக்கி விடுறதுக்கு உண்டான அமைப்பு, வேறு புது பார்ட்னர் வருவாங்க, நல்ல பார்ட்னர்ஸ் தேடி வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு தொழில் கூட்டாளி உங்களுக்கு உறுதியாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அமைப்பு தொழில் செய்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. நல்ல லாபம், தொழில் ரீதியாக நல்ல வருமானமும் லாபமும் இந்த மாதம் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் நீக்கிறதுக்கு இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி காணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம்ங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான மாதம். 6க்குடையவர் 7ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். இந்த மாதம் வந்து வேலைக்கு போகவே பிடிக்காமல் இருந்தவங்க கூட இந்த மாதத்துலேருந்து வேலை நல்ல சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுது. ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பதவி உயர்வு உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தொழில் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பெரிய லெவலில் கம்பெனி போகிறது, வேறு கம்பெனி மாற்றுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 11/2 புதன் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார். அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சும்மாவா சொன்னாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு? அதே மாதிரி 2/5 2/10 வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதன் தான், லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் புதன் தான். அவர் போய் அதிர்ஷ்டமான ஸ்தானம் வந்து 5ஆம் இடம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான்.
அந்த இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். 10க்குடைய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து என்னென்னா சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுங்கள். நீங்கள் உங்களை வந்து பாசிட்டிவ் தாட் வந்து நிறைய வளர்த்துக்கணும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் வந்து பலிக்காது. 2 டைம் 3 டைம் கொஞ்சம் இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி. பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அப்படிங்கிறதும் உறுதி. சனி வந்து 7ஆம் அதிபதி 7க்குடையவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது திக்பலம்ங்க. உங்களுக்கு சனிக்கு வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து திக்பலம் அடையும் போது பல நன்மைகளை கொடுக்கும். உச்சம் பெற்ற பலத்தை விட திக்பலம் அப்படிங்கிறது சூப்பரானது. சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திக்பலம் அப்படிங்கிறது. அதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள் புது புது நபர்கள் இவங்க மூலிமா பெரிய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது வந்து சனியும் சந்திரனும் பார்க்கும்போது புணர்ப்பு தோஷம். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு அந்த புணர்ப்பு தோஷம் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னதானம் மாதத்தில் ஒரு நாள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள். அது வந்து பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு அன்னதானம்னா பெரிய அண்டாவில் எடுத்து நீங்கள் சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்களே உங்களுடைய உழைப்புனால் வரக்கூடிய பணத்திலிருந்து ஒருத்தருக்கு பசியாற்றுனாலே அதுவே பெரிய அன்னதானம் தான். இந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு உண்மையாக பசி இருக்கிறதுலே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் அன்னதான கணக்கில் சேரும். நீங்கள் வந்து வா மச்சான் உனக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுக்குறேன், ட்ரிங்க்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலாம் அன்னதானத்தில் சேராது. ஸோ அதனால் தெரியாத நமக்கு எந்த வகையிலையும் ஒரு ரத்த சம்பந்தமோ உறவோ எதுவுமே இல்லாத முன்பின் தெரியாத நபர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்னதானம். நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அதனால் அதை மாற்றிக்கங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதாவது சுறுசுறுப்பாக இருந்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் சனியுடைய பார்வை அந்த சுறுசுறுப்பை குறைக்கும். அதனால தான் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். படிக்கக்கூடியவங்க படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும். உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கனால மந்த நிலை படிக்கக்கூடிய ஆர்வமே உங்களுக்கு ஏற்படாது. இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். படித்தா மட்டும்தான் லைஃபு. சிம்ம ராசிக்கு வந்து கண்டச்சனி மட்டும் கிடையாது, அஷ்டமத்து சனியும் மாறப்போகுது பிப்ரவரிக்கு மேலே. 10th +2 எழுதுகிறாங்க இல்லையா, பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்கலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சுண்டல் அதாவது கொண்டக்கடலையை 108 கொண்டக்கடலையை கோர்த்து குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மாலை போட்டு வேண்டிக்கங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு. அதாவது இந்த படிப்பில் இருக்கக்கூடிய இடையூறுகள் தடங்கல்கள்லாம் போக்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த வழிபாடு. ஆனால் படிக்கிறது நீங்கள் தான் படிக்கணும். படிப்பு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நீங்கள் மறுபடியும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை அடைய முடியாது. படிக்கக்கூடியவங்க உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி, படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். பணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் தாராளமாக வரும். கரெக்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நகை வாங்கக்குண்டான அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடியது குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால வீடு கட்டக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி திருமண பிராப்தத்தை வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார், சனியும் இருக்கார். திருமண பிராப்தம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமணத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி இந்த மாதம் வந்து திருமணம்ங்கிறது கைகூடும், நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்டது 5 கூடைய
குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பர்மிஷன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தை மாதம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கூடையவர் வந்து குரு. அவர் வந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து 2ஆம் இடத்த பார்க்குறதுனால நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப கவனங்க. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக அதை மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் மாறிடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஃபேவராக வரதும் அது மூலிமா நல்ல ஆதாயமும் நல்ல வருமானமும் கிடைக்கும். நல்ல ஆதாயமும் வருமானமும் கிடைக்குங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது, இது எல்லாத்துக்கும் தகுதியானவருன்னு உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். பொதுவாக காசு பணம் அப்படிங்கிறத காட்டிலும் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தை காட்டிலும் வந்து அங்கீகாரம், கௌரவம், இது எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான மாதம். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு மேலிடத்துலேருந்து கட்சியிலேருந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதுலேருந்து மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து உங்களை யாரும் தெரியலனா கூட இனிமேல் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ஒரு பதவியிலேருந்து அதுலேருந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நிறைய வருமானம் பார்க்கக்கூடியது, அதே மாதிரி ஒரு டெண்டர் கிடைக்கிறது, பெரிய லெவலில் பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தானாக தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு இந்த தை மாதம் வந்து ஒரு சூப்பரான மாதம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5 கூடைய சூரியன், 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. 5 கூடைய சூரியன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். அது மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து கண்டிப்பாக தொழில் ரீதியாக நிறைய நல்ல வழிகள்லாம் உங்களுக்கு அமைய போது. நீங்கள் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டங்களும் காத்திருக்குங்க. அதே மாதிரி 6 கூடைய புதன், அதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கூடைய புதன் வந்து 3, 6 கூடைய புதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா நிறைய பாக்கியங்களும் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி, புது புது அதிர்ஷ்டங்களும் மாற்றங்களும் உறுதியாக உண்டுங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயத்திலும் தான் கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி பாக்கியஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு 12, அதாவது 9, 12 கூடைய குரு வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தான அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது நல்ல வருமானம், லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. 2 கூடைய சுக்கிரன் வந்து 11ஆம் அதிபதி சனி. உங்களுக்கு அந்த 11ஆம் அதிபதி சனியோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. சுக்கிரனும் சனியும் கிரகச்சேர்க்கை வந்து நல்ல பொருளாதாரத்துக்கு நல்ல கிரகச்சேர்க்கை. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்தவித தட்டுப்பாடும் இல்லை, நல்ல அனுகூலமானதாக இருக்குது. லாபம் அப்படிங்கிறது பெரிய லாபமாக உங்களுக்கு வருது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும், ஓகேங்களா. 3 கூடையவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தை அள்ள முடியும்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடம் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக உண்டுங்க. இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜனவரி 15க்கு மேலேயே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க. அதே மாதிரி முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் எந்த ஒரு விஷயம்னாலும் சரிங்க, நம்ம ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்துலேயும் சரி அந்த பலாபலன்களை கொடுக்கும்போது நம்மளும் சில முயற்சிகளை போடணும். படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ படிப்பில் கவனம் செலுத்தணும். படிப்பு முக்கியம்.
ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறாரு. செவ்வாய் வந்து இன்னும் நீச்சத்தை தான் இருக்குது. அதனால் வந்து படிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். நிறைய பேர் வந்து இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. நிறைய புதுசாக தொழிலாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை வந்து பண்ணணும், வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது சூப்பர். சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் இருந்துகிட்டே செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யுங்க. தை மாதம் அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல மாதம் தான். மேச ராசிக்கு அந்த மாதம் வந்து 10வது மாதமாக வரனால இது ரொம்ப சூப்பரானது. அது மட்டும் இல்லாமல் 10க்குடையவர் வந்து 11ல் இருக்கார். லாபம் தான். தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள், தொழில் ரீதியாக வந்து வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உண்டு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பர். சில பேர் வந்து ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணுங்கள். ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு வந்து விருதுகள்லாம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய சேவையை பாராட்டி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள், கலெக்டர், அந்த மாதிரி வந்து அவார்ட் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி சனியுடைய பார்வை உங்களுக்கு இருக்கனால மக்களுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பேசுகிறது, ப்ரெஸ் கிட்ட பேசுகிறது, மீடியாவில் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே அரசியலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணிட முடியும். பொதுவாகவே வந்து படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது. அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது, தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை எங்கே வருது அப்படின்னா சனிக்கு தான் வருது. 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் அது கொஞ்சம், அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது, ஆனால் உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதாவது கவனத்தை செலுத்தி அதை அலட்சியப்படுத்திடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன விஷயமா வரும்போதே அதை கவனிச்சிட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு கண்டத்தை கொடுத்துறாது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.